சிறுகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோடில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி அப்படி சொன்னோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை எதுனே தெரியாமல் நம்ம எப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்குது. ஒருவேளை கிரிஷோட சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. மீனா நீ எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு செல்வத்துக்கிட்ட சொல்லி சிந்தாமணி தான் கடத்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டை வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு மீனாவை மொட்டை மாடிக்கு வர சொல்கிறாங்க. இவ எதுக்கு நம்மளை தனியாக மொட்டை மாடிக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போகிறாங்க. அங்கே ரோகிணி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கிருஷ்ண வந்து உண்மையாகவே கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, கிருஷ்ண வந்து கடத்திக்கிட்டாங்களா? அது வீட்டில் கேட்டாங்களே, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, நீ ஏன் வேண்டான்னு தடுத்த? அது எனக்கு தெரிஞ்சவன் தான். நான் ஒரு இடத்துல கிளைண்ட்டுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக என்னை பழி வாங்கிறதுக்காக என்னை பற்றி அவன் ஆராய ஆரம்பித்தான். தெரிஞ்சதில் அவனுக்கு ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி கிறிஷ் ஒரு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். அடிக்கடிக்கு மிரட்டி என்னை வீட்டில் சொல்லிடுன்னு பயன்படுத்தி என்கிட்டேருந்து பணம் வரைச்சிக்கிட்டே இருந்தான். இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு இப்பயும் 2 லட்ச ரூபா பணத்தை கேட்குறான். என்னால் இப்படி அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பற்றின விஷயத்த வீட்டில் சொல்லுவா. இந்த நிலமையில நான் எப்படி வீட்டில் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடும். இப்போ கூட உனக்கு உன்னை பற்றி தான் கவலை இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறல்ல, உன்னால் மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கவும், மீனா என்னை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்கிறது எனக்கும் கிருஷிக்கும் நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு உன்னை மாட்டி வேணும்னுலாம் என் எண்ணம் கிடையாது. நீ ஏன் சொல்கிற வரைக்கும் நான் வாயை திறந்து உன்னை பற்றின விஷயத்த நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் உன்னால் கிரிச்சுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் வீட்டில் உன்னை பற்றின விஷயத்த நீ சொல்லிவிட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் எப்படியாவது கிறிஷை வந்து காப்பாற்றணும். என் கிறிஷை வந்து முழு மனசோட வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேணா நான் என்னை பற்றின விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஏ வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஃபீல் பண்ண அழுகவும், இங்கே பாரு ஃபோனை அட்டன் பண்ணி பேசு, அட்டன் பண்ணிவிட்டு உன் புருஷன் நம்பரை கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோகிணி இருந்துட்டு மனோஜோட நம்பரை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பிளானை போட்டு ரோகிணிக்கு கொடுக்குறாங்க. ரோகிணியும் பிஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கல்யாணி ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்ற, அவ்வளோ பிஸி ஆகிட்டியா நீ? அப்படின்னா உனக்கு உன் பையன் கிரிஷ் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லை இல்லை எனக்கு என் பையன் கிரிஷ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் சொல்கிற இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடு. நீ கேட்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது. நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. என்னை போலீஸில் மாட்டி விட பார்க்குறியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி மனோஜ் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜோட நம்பரை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு சொல்லியாச்சுல வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம முத்துக்கு வந்து செல்வம் ஃபோன் பண்ணி சிந்தாமணியோட வீட்டில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. காலையிலேருந்து சிந்தாமணி கூட எங்கேயுமே போகலையா. சிந்தாமணி கிட்ட என் ஆளை ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்கான், அவங்ககிட்டையும் நான் விசாரிச்சிட்டேன், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு தான் சொன்னான். எனக்கு சிந்தாமணி மேலே இப்போ டவுட் இல்லை முத்து அப்படின்ற மாதிரி நம்ம செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. அப்பா சிந்தாமணி வந்து கடத்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவங்கக்கிட்ட நான் அப்போவே அந்த பையனை கடத்த வேண்டான்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் என் பேச்சு மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பேச்சுக்கு எங்கே இந்த வீட்டில் மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. பேசாம நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் குடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, முத்து வந்து அங்கருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஆனா, அதுக்குள்ள கிரிஷ கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிஏ கிட்ட இருந்து நம்ப மனோஜ்க்கு வந்து ஃபோன் வருது. முத்து இருந்துட்டு ஸ்பீக்கர்ல போடுறா அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. என்ன உங்க கிரிஷ காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? கிரிஷ் வந்து என்கிட்ட தான் இருக்கான். நான் கேட்குற மாரி பணத்த கொண்டு வந்து குடுத்துட்டு, உங்க வீட்டு பையன் கிரிஷ நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்தது அவனுக்காக நான் எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மாரி மனோஜ் ஒரு பக்கம் சொல்லவும், "நீ ஆரம்பத்துலேருந்தே கோடீஸ்வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ரூ. 2,00,000 பணத்த கேட்கிறேன். இன்னும் அதிகமா கேட்டிருக்கலாம். ஆனா வேண்டான்னு சொல்லிட்டு தான் கம்மியா பணம் கேட்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த பையனுக்கெல்லாம் நான் எதுக்காக பணம் தரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததா "என் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு, "ஏங்க நீங்க எதுக்காக பணம் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ வாய மூடிட்டு சும்மா இரு. நான்லாம் பணம் தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் வந்து சொல்லவும், முத்து இருந்துட்டு ஒரு பேக்ல ஒரு துணியெல்லாம் வச்சுட்டு, ஒரு பேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. "இங்க பாரு அவன் சொல்ற எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணு. கிரிஷ ஒரு கீறல் இல்லாம காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, "முத்து என்ன காரியம் பண்றீங்க? அந்த பேக்ல பணம் இல்லன்னு தெரிஞ்சா, அவன் கிரிஷ ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மனோஜ் கிட்ட அவங்க சொல்ற இடத்துக்கு போக சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். டாடி டாடின்லாம் கூப்பிட வேண்டான்னு. நீ தான் அவன டாடி டாடின்னு சொல்லி கூப்பிட வச்சதுனால, இப்ப பார்த்தியா? உனக்கே எதிரா வந்து முடிஞ்சிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முத்து ஐடியா கொடுத்த மாரி மனோஜும் அவங்க சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி, அங்க காருக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல பணத்த வச்சுட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்துலருந்து கிளம்பு. உன் பையன் கிரிஷ் ஸ்கூல்ல வந்து விட சொல்லியிருக்கேன். நீ அங்க போய் கூப்பிட்டுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜும் முத்துக்கிட்ட சொல்லிட்டு அந்த பேக அங்கேருந்து வச்சுட்டு கிளம்புறாங்க. முகத்துக்கு துணியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பிஏ அங்கேருந்து பணத்த எடுக்க வராங்க. முத்து அதுக்குள்ள அவங்கள அடி அடின்னு அடிக்கிறாரு. "டேய் இந்த பேக்ல பணமே இல்லடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்துக்கிட்ட இருந்து வண்டியில எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. முத்து அவங்கள பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அதுக்கு அடுத்ததா அவங்கள ஓடி பிடிக்கிறபோது கரெக்ட்டா அருண் வந்துடுறாரு. "என்னாச்சு முத்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிரிஷ வந்து இவங்க கடத்தி வச்சிருக்காங்க. உண்மைய தான் சொல்றேன். பொய் சொல்லல. போய் பிடிங்க அப்படின்ற மாரி முத்து இருந்துட்டு அருண் கிட்ட வந்து சொல்றாங்க. அருணும் அவங்கள பிடிக்கிறதுக்காக போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது? அருண் வந்து கிரிஷ காப்பாத்திருவாரா? முத்துக்கு ரோகிணிய பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா? என்ன மாரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.